ஏன் ராகுல் காந்தி கைது பண்ண உடனே, ஏன்னா கூட்டணி கட்சியில் வேற இருக்காங்க, ஏன் உடனே அதுக்கான எதிர்ப்பு பெரிய அளவில் தெரிவிக்கிறது? அதாவது நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு பேசணும்? யாரோ ஒருத்தர் அமெரிக்காலேருந்து வந்து இறங்கிடுவார், கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்லிட்டு அவர் நடத்துவார். மாணவர்கள் நடத்தலை. பட் ஆஃப் லேட் அதுக்கப்புறம் என்ன செய்திகள் வந்ததுன்னா, the whole drama was stage managed by RSS. யார் சொல்றாங்க? எதையும் டிராமான்றீங்களா? இவங்கள செட் பண்ணி ஒரு குரூப், இல்லைன்னா 28 நாள் எப்படி வச்சிட்டு இருக்காங்க? எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபி பி டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் காலி பண்ணது இமிடியேட்டா நீங்க சொல்றீங்க விஜய் உடனே போய் உட்கார்ந்தாராங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா அது RSS? நீ பிஜேபி சொல்ற ஸ்டாண்ட் மாதிரியே இருக்காது. இல்ல இல்ல, எனக்கு அவங்க இதே தான் சொல்றாங்க. டெல்லியை தவிர வேற எங்கேயுமே நடத்தல. இது வந்து யார் நடத்துறாங்கன்னே தெரியாது. இது ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி என்ன வச்சிருக்கோம், இவ்வளவு இளைஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, சட்டசபையில தான் மௌனமா இருக்கிறீங்க, இப்பமாவது கொஞ்சம் பேசுங்களேன். ஜனநாயகன் படத்தை வெளியிட்டே ஆக வேண்டியங்கிற கட்டாயம் இருக்குதா? என்னங்க பைத்தியக்கார மாதிரி கேக்குறீங்க? ஒரு வணக்கம். நம்மோடு இன்று எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் மிக தீவிரமாக நடந்துகிட்டே இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கைது பண்ணப்படும் போது முதல்வர் அவர்கள் பெரிய அளவில் எதுவுமே பேசலை. ஒரு நாள் கழித்து தான் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தி கைது பண்ண உடனே, ஏன்னா கூட்டணி கட்சியில் வேற இருக்காங்க, கூட்டணி ஆட்சியும் கூட சொல்லலாம், ஏன் உடனே அதுக்கான எதிர்ப்பு பெரிய அளவில் தெரிவிக்கலாம்? அதாவது நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சரி, விஜயை பொறுத்தவரையில் நிதானமான ஆள், எடுத்தங்கவுத்தன்லாம் அவர் வந்து எகிரி குதிக்க மாட்டார். சாதாரணமாகவே இப்போ அவர் முதலமைச்சராக வேற இருக்கார். அதனால் அவர் வந்து அப்சர்வ் பண்ணி தான் எதுவுமே கருத்து சொல்லுவாருங்க. அதாவது உடனே சொன்னார், உடனே ஆதரவு அளித்தா அதுக்கு ஒரு மரியாதை, ஒரு நாள் கழித்து ஆதரவு கொடுத்தா அதுக்கு ஒரு மரியாதை, அப்படிலாம் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது கைது செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டதே 7-8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குறிப்பாக போல் வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்வது ஜனநாயக விரோத செயல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் நீட் தேர்வு, இந்த திருத்தங்கள்லாம் இல்லை, அந்த தேர்வையே ஒழிக்கணும், அதான் எங்கள் நிலைப்பாடு. அந்த போராட்டத்துக்கு எங்கள் முழு ஆதரவுன்னு சொன்னார். அதனால ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவரு உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை உதயநிதி மாதிரி ஸ்டாலின் மாதிரிலாம் வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்க முடியாதுங்க. அது வந்து ஸ்டடி பண்ணி தான் செய்யணும். நமக்கு லைவ்லே வருது, குண்டு கட்டா தூக்கி போறாங்க, மூக்குல ரத்தம் வருது, அந்த அளவுக்கு வருது. சரி, உடனே முதலமைச்சர் அவர்கள் பேசலாம், ஏதாவது சொல்லலாம், உடனே எதிர்பார்ப்பாங்க. அவர் டாக்டரா இருந்தா உடனே சிகிச்சை கொடுக்கறதுக்கு போகலாம். எங்க ஒரு முதலமைச்சருங்க, ஒரு கட்சியின் தலைவர், இப்படிலாம் பதட்டத்தில் படக்கூடாதுங்க, நிதானமா இருக்கணும். கரெக்டா தான் அவர் செய்யறதெல்லாம் கரெக்டா தான் நான் பார்க்குறேன். இல்லை, அந்த போராட்டத்தை பற்றியும் பெரிய அளவில் இவங்க, ஏன்னா நீட் சம்மந்தமான போராட்டங்கள்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் பண்ணாங்க, தவிக கட்சி பண்ணிச்சு, அப்புறம் அனிதாவினுடைய மரணத்துக்கும் போயிருந்தாங்க. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்க கையில் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து 20 நாட்களாக போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை பற்றி எதுவுமே பேசலை. நிறைய தமிழக அரசுக்கு அழுத்தம் எதிர்கட்சிகள் இருந்து கொடுத்ததுக்கப்புறம் இவர் பேசலை அந்த போராட்டத்தை பற்றின்னு சொன்னதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறம் இவங்க கைதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதுக்கு பேசணும்? யாரோ ஒருத்தர் அமெரிக்காலேருந்து வந்து இறங்கிடுவார், கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்லிட்டு அவர் நடத்துவார். மாணவர்கள் நடத்தலை, மாணவர்கள் இளைஞர்கள் நடத்தலை, அதை ஒரு கட்சி நடத்துது. அவர் மாணவர் தானே? அவர் ஏங்க மாணவர் வந்து கட்சி சார்பற்று நடக்கல, அது ஒரு கட்சி. அப்ப இன்னொரு கட்சிக்கு அதை ஆதரிக்கணும்னு ஒன்றும் கடப்பாடு ஒன்றும் இல்லையா? ஏற்கனவே இவங்கெல்லாம் சொன்னதை தான் அவர் சொல்றாரு, ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லலை. 2 வருஷமா காங்கிரஸ் கட்சி கரடியா கத்திட்டு இருக்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு அவர் அமெரிக்காலேருந்து வந்து பேசிட்டு இருக்கிறாரு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் 2 வருஷமா ராகுல் காந்தி அவர்கள் இந்த நீட்
தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது, இந்த பயிற்சி கோச்சிங் சென்டர்னு நடக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ், பல கோடி இந்தியா பூரா நடக்கிற பிஸ்னஸ்ஸு. அதே போல் இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணோன்னு முன்னாலேயே சொல்லிட்டார் அவர். ஸோ இதெல்லாம் புதுசு இல்லைங்க. மீடியாவுக்கு வந்துங்க ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி சொன்னாருன்றீங்களா? இல்ல ராகுல் காந்தி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெளிவான நிலை ஆரம்பத்துல ஏன் ஆதரிக்கணும்? விஜய் ஒரு கட்சிங்க, அவங்க ஒரு கட்சி, புது கட்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்கல்ல. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிதான் நம்ம எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்போ இவரு மன்மோகன் சிங் செகண்ட் டைம் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா ஹசாரேன்னு ஒரு கிளம்பி வந்தாரு இல்லையா, முனிவர் கிளம்பி வந்து படுத்தார் ராம்லீலால. எல்லாரும் போய் இன்க்ளூடிங் விஜய் போய் ஆதரிச்சாரு, ஞாபகம் இருக்கா? கரப்ஷன், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் பேர் வச்சு நல்லா பண்ணாங்க. அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பிரசாந்த் பூஷன், இப்படி அப்படியே கேலக்ஸி ஆஃப் லீடர்ஸ் பொது வாழ்க்கையில் ஊயினாங்க. கடைசியில் மன்மோகன் சிங்கு அதை ஒத்துக்கிட்டு சமரசம் பண்ணி லோக்பால்லாம் பண்ண பிறகு போராட்டம் ஓஞ்சுது. அதை எலெக்ஷன் வெற்றிக்காக பாஜக பயன்படுத்தி அவரை தோக்கடிச்சுது. நல்ல மனுஷன் அவரு. சரி, இன்னைக்கு 12 வருஷமா இந்த அண்ணா ஹசாரே எங்க இருக்காரு? அவரு தூங்கிட்டு இருப்பாரு. நான் கூடங்க அந்த நேரத்தில் ஐ வாஸ் ஆல்சோ மிஸ்லெட். நான் யாரையும் தப்பா சொல்ல, ஒரு ஆள் நல்லா போராடுறான் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு பூனா பக்கத்தில் அவர் வில்லேஜுக்கு போனேன் நான் அவரை பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு போல, நான் வந்து அந்த இது இருக்கு இல்லையா சீரடி சாய்பாபா, அதுக்கு நான் பூனால இருந்து காரில் போகும்போது அப்போ நான் இந்த வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நான் வில்லேஜுக்கு போய் அவரை சந்திக்கிறதுக்காக போனேன். நான் அவர் தூங்கிட்டு இருந்தார், சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு, வயசான மனுஷன் தான் நான் அண்ணா ஹசாரே. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அட்ராக்டடு. பட் ஆஃப் லேட் அதுக்கப்புறம் என்ன செய்திகள் வந்ததுன்னா, the whole drama was stage managed by RSS. யார் சொல்றாங்க? எதையும் டிராமான்றீங்களா? நான் இதை டிராமான்னு சொல்ல, டிராமாக்கள் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில், அதுல ஒரு டிராமாவை நம்ம பார்த்து ஏமாந்துருக்கோம். இப்போ அண்ணா ஹசாரே வாஸ் ட்ரெயின்டு அண்ட் சென்ட் பை RSS. அவங்க தான் இதை வெளியே இருந்துக்கிட்டு நம்ம பண்ண அது எதிர்கட்சி மாதிரி ஆயிடும்னு ஒரு சில பேரை, கிரண் பேடி இப்போ எந்த கட்சியில் இருக்காங்க, கவர்னர் ஆனாங்கல்ல, பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர், அவர் வெளியிடுறாரு, எங்களை அறியாமலே RSS எங்களை பயன்படுத்திட்டான், இப்போதான் நான் ஃபீல் பண்றேன்ட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆல்சோ யூஸ்டு பை RSS. எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபி பி டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் காலி பண்ணதுக்கு. ஆமாமா, டெல்லியில நாங்க போனா நீ வரணும், திமுக அதிமுக மாதிரி செட் பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவால் நான் அனுமான் பக்தர்னு தான் ஆரம்பிப்பார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால எனக்கு டவுட்ஸ் இருக்குங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கு. கண்ணில் காண்பதெல்லாம் மெய் கிடையாது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, இவங்களுக்கு யார் ஃபண்ட் பண்றாங்க, இவங்களை யார் ஒருங்கிணைக்கிறாங்க? இப்போ நீங்களும் நானும் வந்து நின்னோம்னா ஜந்தர் மந்தர்ல மோடி அரசு அனுமதிக்குமா? ஏன் மோடி அரசே இதை அதாவது ராஜாவின் அனுமதியோடு ராஜாவுக்கு எதிரான கழகம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் வித் கிங்ஸ் பர்மிஷன். ஏன் காங்கிரஸை ஓரம் கட்டுறதுக்காக எதிர்கட்சின்ற முறையில அதனுடைய கவனத்தை மக்கள் மத்தியிலிருந்து திருப்புறதுக்காக இவங்கள செட் பண்ணி ஒரு குரூப், இல்லைன்னா 28 நாள் எப்படி வச்சிட்டு இருக்காங்க? ஸோ இந்த வே, ஏன்னா எனக்கு இது அப்படிதான் நான் சொல்ல வரல, இது ஜெனியூனா கூட இருக்கலாம். ஆனால் அண்ணா ஹசாரேவின் நாடகத்தை பார்த்து ஏமாந்த இந்திய மக்களுக்கு RSS தான் இதுக்கு பின்னாலெல்லாம் இருந்தது, செஞ்சது. கார்பரேட் நிறுவனங்கள், ஊடகங்கள்லாம் இதுல ஹேண்ட் இன் க்ளோவா பண்ணி அதை பெருசா புலப் பண்ணாங்கன்னு 3-4 வருஷம் கழிச்சு ஆட்சி மாறின பிறகு தெரியுது நமக்கு. ஸோ அது மாதிரி இம்மிடியேட்டா நீங்க சொல்ற விஜய் உடனே போய் உட்காண்டாராங்க. இப்ப விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா அது RSS தெரியாது. என்ன போலதான் அவரும் RSS தெரியாம தான் ஒரு பரவாயில்ல ஊழல் ஒழிப்பு இயக்கம் போய் உட்காந்துட்டாரு. அப்போ ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா, அவர் பசுமாடு அவரு. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம், எனக்கே இருக்கு. இப்போ
எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே சந்தேகம் இருக்கு இன்னமும். இல்ல இப்போ அந்த போராட்டத்துக்கு திருமாவளவன் போறாங்க, திருமாவளவன் திமுக போறாங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் வேற என்னங்க வேலை இருக்கு? எங்கேயாவது ஸ்டேஜ் கிடைச்சா எவன் போராட்டம் பண்ணாலும் போய் உட்காந்துக்குவாங்க. ஏங்க அவங்களுக்கு அந்த கட்சி என்னன்னு தெரியுமாங்க? நாளைக்கு வந்தா ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க ஏதோ எல்லா போராட்டமும் சரின்றீங்களா நீங்க? இல்ல இது நியாயமான போராட்டம் தானே. நம்ம நியாயமான போராட்டங்க. இது யாருக்காக நடத்துறாங்க, எந்த நோக்கத்துக்காக? இது 2013 இருந்து இருக்குதுங்க இந்த நீட் சமாச்சாரம். இல்ல அதுக்கான திடீர்னு தேவ தூதர் மாதிரி அமெரிக்கால இருந்து குதிச்சுட்டு 10-13 வருஷம் கழிச்சு பிஜேபி சொல்ற ஸ்டாண்ட் மாதிரியே இருக்காது. இல்ல எனக்கு அவங்க இதைத்தான் சொல்றாங்க, சீரழிக்கிறதுக்காக இதை பண்றாங்க. அவங்கதான் இதை பண்றாங்கன்னு நான் சொல்றேன். எப்படி அதே ஸ்டாண்டுன்றீங்க? இதுக்கு பின்னால RSSஓ பிஜேபியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை அவங்க என்ன ஒன்னா செய்வாங்க. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, காங்கிரஸை ஒழித்து கட்ட, காங்கிரஸ் என்ற கட்சியே இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. அதனால எனக்கு ஐ ஹாவ் சம் டவுட். நான் இதை உறுதியா சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா சாரையில கையை சுட்டுக்கிட்டோம் நிறைய பேர். அதனால லெட் அஸ் வெயிட். ரெண்டாவது இவங்க ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிங்களே. எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல 2 வருஷமா பேசிட்டு இருக்கிற, கோரிட்டு இருக்கிற பிரதான் ராஜம்மா ஏன் ராஜினாமா பண்ண மாட்டேன்றாங்க? பிரதான பக்கா கடைந்தெடுத்த RSS அவருதான் இன்றைக்கு NDA சர்க்கார்ல கல்வியை காவிமயம் ஆக்குவதில் முக்கிய பங்கு வகிச்சவர். இன்னைக்கு மும்மொழி திட்டம் ஏன் திடீர்னு வருது? மறைமுகமாக ஏன் வருது? சான்ஸ்கிரிட் ஏன் வளர்க்கப்படுகிறது? இந்தி ஏன் மறைமுகமா திணிக்கப்படுகிறது? இது எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். RSS ஃபுல்லி ட்ரெயின்டு லைக் நரேந்திர மோடி. அதனால அவரை கைவிட மாட்டேன்றாங்க. இவ்வளோ பிரச்சனைகள். நேற்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல 152 தடவை இந்த லீக்கேஜ் நடந்திருக்குது. கடந்த 10 வருஷத்துல. அவர் சொல்றது 2026-16 இருந்து இது வரைக்கும் 152 தடவை இந்த நீட் தேர்வுக்கான, நீட்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், மெடிக்கல், டென்டல், இப்படி நிறைய இருக்கு ஆல் இந்தியால. ஸோ இதனுடைய கேள்வித்தாள் லீக் ஆனது 152 தடவை நடந்திருக்கு 10 வருஷத்துல. ஆனால் ஒருவர் கூட இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அப்ப there is a nexus தான். அந்த போராட்டம் கரெக்டா தானே இருக்கு. நீங்க ஏன் சந்தேகப்படணும்னு கேட்கிறேன். நான் போராட்டத்தை தப்புன்னு சொல்லங்க. போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் அவங்க பேக்ரவுண்டே எனக்கு சந்தேகமா இருக்குன்ற. ஏன்னா ஐ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட். தமிழ்நாட்டில் போராடுற மாணவர்களை ஏன் தடுக்கணும்? இப்ப மாணவர்களை தடுக்கலையே. 3 நாளா கம்யூனிஸ்ட் கட்சி பாலன் இல்லத்துல அழகா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்கள யாரும் தடுக்கலையே. ரோட்ல போய் மறியல் பண்ணா தடுப்பாங்க. சட்டத்தின் பால் ஆட்சி நடக்குது இல்ல. மக்களுக்கு போக்குவரத்தை பஸ் நிறுத்தினா அப்ப அவங்க நோக்கம் என்ன? அமைதியா ஒரு இடத்துல அனுமதி வாங்கி போறங்க, தப்பே கிடையாது. ஏங்க ஆட்சியே அனுமதி ஆதரிக்குதுங்க. இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு எங்க ஆதரவு உண்டு 100% சொல்லி இருக்காரு. அனுமதி தரலன்றாங்களா அவங்க? ஏங்க நீங்க கேட்கிற இடத்துல அந்த இடத்துல கொடுக்கலாம்னு இன்னொரு இடத்துல கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல பாலன் இல்லத்துல போக் ரோட்ல இப்ப செபாலியர் சிவாஜி சாலையா அதுல 3 நாளா நடந்துட்டு இருக்கு மாணவர்கள். உண்மையில உங்களுக்கு சொல்லணும்னா சிஜேபி அந்த கட்சி டெல்லியை தவிர வேற எங்கேயுமே நடத்தல. இது யார் நடத்துறாங்கன்னே தெரியாது. இது ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி சில சக்திகள் பயன்படுத்திக்குவாங்க ஒரு மாதிரி போராட்டங்கள்லாம் நடக்கும்போது. எனக்கு தெரியாது சிஜேபிக்கும் இந்த இவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க தான் தமிழ்நாடு சிஜேபின்னு. ரைட், நான் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணல. ஆனா அதுல பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா? தாவேக்காவை திட்டுறாங்க, விஜயை திட்டுறாங்க. இந்த 2 தான் திட்டிகிட்டே இருக்காங்க. ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இளைஞர்கள்லாம் அதுக்கு போறாங்க. உங்க கோரிக்கை பாஜகவை யாரும் திட்ட மாட்டேன்றாங்க. அப்ப இது திமுக ஆட்கள் ஊடுருவி இருக்கானுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி எதை தின்றால் பித்தம் தெளின்ற மாதிரி
சிபிஐ கட்சிக்கு அது தெரியுமான்னு தெரியல. இந்த சிஜேபின்றவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல நடக்குதுன்றீங்க, இருந்தாலும் தாவேக்காவை திட்டுறாங்கன்றீங்க. இதுல திமுக ஊடுருவி இருக்கலாம். நிறைய பேர் ஊடுருவிக்கலாம் இல்ல, இக்கெல்லாம்லாம் இல்ல, ஊடுருவி இருக்கிறார்கள். மேடையில் அவங்க பேசுனதெல்லாம் நமக்கு காணொளி தான் வந்துட்டு இருக்குங்க சமூக ஊடகத்துல. அதுல அவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்க நீங்க. அதாவது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை அவர் ஏதோ நீட்டுக்கு ஆதரவு மாதிரியும், அவரு ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனப்போ தெளிவா பேசினார். நிதி ஆயோக் என்பதை, அதாவது இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணோம், இந்த கரெக்ஷனு சும்மா மேக்கப் பண்ணி திருத்தம்லாம் வேணாப்பா, நீட் தேர்வையே ரத்து பண்ணிடு, நாங்க எங்க மாநிலத்துல நாங்க தேர்வு நடத்துறோம், அதுபடி நாங்க போய்க்கிறோம், கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும்ன்றாரு. இவங்க பேசாதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. இந்த அறிக்கையில பிஜேபியை பெரிய அளவுல திட்டல, மாணவர்கள் மீது ரப்பர் கொண்டு. உங்களுக்கு என்ன பிஜேபியை திட்டணுமா இல்ல பிரச்சனைய வந்து பேசணுமா? அதாவதுங்க உங்ககிட்ட வந்து ஏற்படுத்துற திட்டணும்ல இல்ல, உங்ககிட்ட வந்து அவர் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எவ்வளவு உறுதியான பிஜேபி எதிர்ப்புனா, அவர் படத்துக்கு சென்சார்ஷிப் ஜனவரி 9 கொடுக்க வேண்டியது ஜூலை மாசம் வந்தாலும் அவர் அடி பண்ணியவே இல்லை. இவங்க ஒரு ரெய்டு டாஸ்மாக்ல வந்தவன ஓடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஸ்டாலின், பையனை காப்பாத்துறதுக்கு. பிஜேபி எதிர்ப்பு என்பது வாயில இருந்தா போதாதுங்க, செயல்ல இருக்கணும். இன்னைக்கு காங்கிரஸ வந்து கூட்டணியை சேர்க்க கூடாதுன்னு எவ்வளவு மிரட்டல் வந்து தெரியுமா அவருக்கு? சேர்த்தது மட்டும் இல்ல, அமைச்சர்களா 2 பேரை கொடுத்து இன்னைக்கு ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆனதுக்கு அவர் கண்டம் பண்ணி இருக்காரு, இது அன்டெமோக்ராட்டிக் ஆக்ட்னு. சரி, திமுக என்ன பண்ணியிருக்காங்க? நான் காங்கிரஸ் கட்சி தலைவர்னு சொல்ல, நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ஒரு நியாயமான போராட்டத்துக்காக போராடுறார் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் முன்னால. இதை பத்தி திமுக தலைவர்கள் நிர்வாகிகள் வாயை திறந்திருக்கானா? ஏன் திறக்க மாட்டான்னா பிஜேபியோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க, பிஜேபியோட அவங்க அலையன்ஸ் போறாங்க. அதனால இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அவர் ஏன் இது பண்ணவில்லை, அவர் கண்டிக்கவில்லை, அவர் பேர் சொல்ல. ஏங்க அவர் தெளிவா இருக்காருங்க. ஃப்ரம் டே நம்பர் 1 அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மதங்களை பயன்படுத்தி மக்களை பிளக்கிற இந்த பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி தான், ஊழல் பண்ணி குடும்ப அரசியல். இந்த 2 பேர்கிட்ட நான் வந்து ஒட்டவே மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அவர் மேல நீங்க எல்லாம் லேபிள் ஓட்டுறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து பலிக்காதுங்க, செயல் தான் காட்டும். நான் கேக்குறேன், மே மாசம் 4ஆம் தேதி எடப்பாடியையும் ஸ்டாலினையும் ஒன்னா ஆக்குறது யாரு? நான் சொல்ல, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, காங்கிரஸ் பிரசிடென்ட். அமித்ஷா தான் கான்கால் போட்டு 2 பேரையும் ஒன்னா ஆக்குனாருன்னு. ஸோ பாஜக எதிர்ப்பு என்பதுங்க எந்த திராவிட கட்சிக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க கடந்த காலங்களில் நிகழ்காலங்களில் ஏதோ ஒரு காலத்துல அந்த பாஜகவுக்கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க. அதிமுக, மதிமுக, திமுக, பாமக, என்னால விரல் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அடுத்தது இப்ப தாவேகா, பீகார்ல லாலு பிரசாத் யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு. மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து திரிணாமுல் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி சரண்டர் ஆனவங்க தாங்க பாஜக. நீட்டுக்கு எதிர்ப்ப நீங்க வெறும் வாய்த்தாய்களால மட்டுமே இல்ல அறிக்கைகளால மட்டுமே நீங்க நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கான இப்ப இருக்கிற மாணவர்கள் போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் கையில எடுக்கலாம்ல. ஏன்னா இது அரசியலுக்கு முன்னாடி அத வந்து டெல்லியில நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நடத்தலாமா? எது அதுக்குதான் மெரினால ஃபுல்லா போலீஸ் போட்டான். இது மாதிரி ஏதாவது உங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான். சி, இது வந்து பாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் என்டிஏ கவர்மெண்ட். இது ஒரு மத்திய அரசு. ஏங்க எங்களுக்கு அந்த தாயத்து தெரியும், அந்த மந்திரம் தெரியும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாம் மூளையில உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஏன்னா இட் கேன் பி சேஞ்ச்டு ஒன்லி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சரின்னு சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே இதெல்லாம் ஓகே பண்ணிடுச்சு. அதனால நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு மனதான தீர்மானம் அது சட்டம் ஆகாது, ஜனாதிபதி வந்து கொடுக்க மாட்டாரு. அதனால
இதுக்காக இங்க வந்து பெரினா பீச்சில் ஒன்னா 24/7 மீடியா கவர்ச்சி கிடைக்கும், அட்டென்ஷன் கிடைக்கும், பண்ணிடலாம். நீங்க ஒரு 4 வீடியோ ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர தி பர்பஸ் இஸ் ஒன்னு சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி ரிவ்யூ பண்ணணும், இல்லைன்னா மத்தியில ஆட்சியை மாத்தணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த 2 தவிர்த்து நீட்டுக்கு வந்து இந்த போராட்டங்கள் மூலமாக வந்தா சந்தோஷப்படுவேன். ஆனா இந்த போராட்டத்தின் மெயின் டிமாண்ட் இதெல்லாம் இல்லையா? நீட் தேர்வை பத்தி இல்ல, லீக்க பத்தி தான் இந்த பிரதான் மேல பதவி விலகணும்னு தான் இருக்குது. இவங்க இந்த நீட் பாருங்க, நீட் as such should be revoked, disbanded அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல. திமுக சொல்லுது இல்ல? எது திமுக சொல்லிட்டு நேரா போய் அமித்ஷா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. திமுகவெல்லாம் நீங்க வந்துங்க ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோம் நாங்க. ஏன் இப்ப நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க மோடிக்கு. அதனால வந்துங்க இதுல வந்து பொதுவா நம்ம பாக்குறோம். நான் வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ் எஜுகேஷன், ஐ எம் ஃபார் சேஞ்ச் ஆஃப் திஸ் பாலிசி. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தின பிறகு நீ அதெல்லாம் பார்க்க மாட்ட. கோச்சிங் சென்டர்ல படிச்சு அந்த 1 மாசத்துல 2 மாசத்துல படிச்சு மார்க் வாங்குறாங்க. இது அகாடமிக் கேரியரே பார்ப்பாங்க. குவார்டர்லி எவ்வளவு மார்க், ஆஃபர்லி எவ்வளவு, ஒரு ஸ்டடியா அவன் படிச்சிருக்கிறான. இது அப்படி இல்லை. ராஜஸ்தான்ல கோட்டால போய் 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு அங்கேயே தங்கி 3 மாசம் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருவாங்க அவங்க. இதான் லீக்கின் மர்மம் என்ன தெரியுமா? கொஸ்டின் பேப்பர்ஸ் were leaked to certain people. அவன் அதை 5 லட்சம் 10 லட்சம் விற்கிறான். இப்போ ஏழைகள் எப்படிங்க வாழ்வாங்க? நீட்டை எதிர்ப்பதற்கு மெயின் காரணமே இது ஏழைகளுக்கு எதிரான கொள்கை. ஏழைகளால இதை அளவு பாஸ் பண்ண முடியாது. கோச்சிங்ல போனோம், நீங்க காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் விஷயம். திமுக இட்லி கடைங்கிற படத்துக்கு மாணவர்கள் எல்லாம் கூட்டு போய் காமிச்சாங்க. மா சுப்பிரமணியம்லாம் இதான் பண்ணார். எடப்பாடி அவர்கள் இதயக்கனி படம் பார்த்து அழுதார். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கலெக்டர்ஸு, செயலாளர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்வர் கொண்டு போய் பார்க்குறாரு. நீங்கள் திராவிட கட்சிகளிலிருந்து என்ன மாற்றம் முன்வைக்கிறீங்க? இல்லை திரைப்படத்தை இந்த தமிழக அரசியலுக்கு என்னதான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்ல வருது? பர்வேஸ் அழுகிறாரு, போஸ்ட் விட்றாங்க அமைச்சர்கள், லீவு கேட்குறாங்க, என்னதான் சொல்ல வராங்க சார்? நோ கமெண்ட்ஸ். இது குறித்து நான் வந்து என் கருத்தை சொல்ல விரும்பல. அவங்க இன்னும் வயசுக்கு வரலன்னு அர்த்தம். ரசிகர் மன்றமாவே இருக்கக்கூடாதுங்க. ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம் ஆனாங்க. மக்கள் இயக்கம் தாவேக்கா ஆச்சு. அப்புறம் தாவேக்காவே ஆளுங்கட்சி ஆன பிறகும் இன்னும் அந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலே இருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அரசியல்ல அவங்க முதிர்ச்சி அடையணும். இப்போ அதுக்காக மற்றவங்க எல்லாம் இவர் ஏன் மா சுப்பிரமணியம் ஏன் இட்லி கடை கூப்பிட்டு போனார்னா, இட்லி கடை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் டாஸ்மாக் ஊழல் மன்னன் அந்த பணத்தில் எடுத்திருக்காரு. ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் ஆன படம். ஸோ அதே போல் இவர் போய் எடப்பாடி பண்ணான்னு தெரியல. ஆனால் ஜனநாயகன் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு என்னவோ நேற்று அவர் ஏதோ தனியாக பார்த்துருக்கிறார், ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்தா கேள்வி. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு போனாருன்னு அப்படிப்பட்ட தகவல் எனக்கு இல்லை. அவரு தான் நடிச்ச படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகுது, அவரு பாக்குறதுக்கு என்ன ஏதாவது தடை இருக்கா? இல்ல அவர் நினைச்சா அவர் வந்து ஏதாவது ஒரு தியேட்டர்ல போயிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அதனால அவர் நேற்றைய தினமே எங்கேயோ அடையார் பக்கமா எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட்ல அவர் பார்த்துட்டு தான் சொன்னாங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க கலெக்டர் எல்லாம் வர வச்சு காட்டினாரா? இல்ல இல்ல எனக்கு தெரியாது. கூட்டு போயிருக்காங்க பாருங்க. செயலாளர் கூட்டு போனதெல்லாம் நீங்க சொல்ற ஒரு தகவல். இதன் உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. நான் டெய்லி 5-6 பேப்பர் படிக்கிறாள். எங்கேயுமே நீங்க சொல்ற செய்தி வரல. உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துருக்கலாங்க. நான் அந்த மாதிரி லைவ் நியூஸ் பார்க்கல. எந்த பத்திரிகையிலையும் இது மாதிரி ஒரு செய்தி வரல. அதனால அதை பத்தி நான் எப்படி பேச முடியும்? பொதுவா சொல்றீங்க அவங்க அமைச்சர்கள் அருண்ராஜ், பர்வேஸ், அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் முதிர்ச்சி அடையணும்ன்ற. ரசிகர்கள் மனப்பான்மையை விட்டு வெளியே வந்துருங்க. அடுத்ததுக்கு வந்தாச்சு. நீங்க வந்து எல்கேஜி யூகேஜி வந்து ஸ்கூலுக்கு வந்த பிறகு அந்த எல்கேஜி மனப்பான்மையில இருக்க முடியாது இல்லையா? அதை தான் நான் சொல்றேன். ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, அவர் படத்தை அவர் பார்க்கறதுல என்ன தப்பு? இல்ல இப்போ இதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளவு தேவை இருக்குதா அவங்களுக்கு? எதுக்கு ஜனநாயகன் படத்தை வெளியிட்டே ஆக வேண்டியங்கிற கட்டாயம் இருக்குதா? என்னங்க பைத்தியக்கார மாதிரி கேட்குறீங்க? ஒரு படத்தை வந்து
ஒரு 500-600 கோடி செலவு பண்ணி ஒருத்தன் படம் எடுத்திருக்கிறான். இதுனா விஜய் படமா? இது விஜய் நடித்த படம். ஃபண்டட் பை யார்? அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் யாரோ கர்நாடகா நாராயணாவோ யாரோ சொல்றாங்களா, வெங்கட் நாராயணாவா, அவரை கூட சிறப்பு பிரதிநிதியா போட்டாரு. ஸோ அந்த ஆள் முதல் போட்டிருக்காங்க. அப்ப அதனாலதான் சிறப்பு அதிகாரியா போட்டீங்களா டெல்லிக்கு? அப்படி கொஸ்டின் கேட்கலாம் வரும்ல? அது கேட்கலாம். அது தப்புன்னு நானே அன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன கருத்து கேட்டவங்களுக்கு இது வந்து பசுமரத்தடியில், அதாவது பனைமரத்தடியில் நின்று பால் சாப்பிட்டா கூட, அவரு ஒரு வேற மாநிலத்துக்காரர் இந்த வெங்கட் நாராயணா, அவரு வந்து இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், நம்பகத்தகுந்த ஆளா கூட இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்ல ஒருத்தம் கூடவா கிடைக்கல? தமிழகத்தின் சிறப்பு பிரதிநிதியா இருக்குது. அவங்க கட்சியிலே தான் போட்டோம், அவருக்கு வேண்டப்பட்டவங்க போட்டோம். இதெல்லாம் வந்து அவாய்டபிள் மிஸ்டேக். அவருடைய ஆட்சி பண்ண முதல் தப்பு அதுன்னு தான் என்னுடைய கருத்து. இல்ல, எதிர்கட்சிகள் அப்படிதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ மாணவர்கள் போராட்டம் இல்லைங்க, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தானங்க அவங்க தேர் வெயிட்டிங். நீங்க ஏன் வாய்ப்பை கொடுக்குறீங்கன்ற? நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது அவங்க வெறும் வாயே மெல்றவங்க எதிர்கட்சிக்காரங்க. நீங்க ஒரு 1/4 கிலோ அவலை கொடுத்தீங்கன்னா நல்லா மெல்லுவாங்களா? நான் அந்த வகையில தான் விஜய் வந்து should have avoided this. யாராவது அனுபவம் வாய்ந்த, பல முறை வந்து டெல்லியில அரசியல் வட்டாரத்தில் தொடர்பு இருந்த முன்னாள் எம்பிக்கள், மந்திரிகள், யாரையா ஒரு ஆளை பிடிச்சி போட்டிருக்கலாம். He will be useful. இல்ல, அவர் பணமா ஜனமானா எனக்கு ஜனம் நிறைய. இப்போ பணம் தேவைப்படுது. யாருக்கு? ஜனநாயகன் படத்தை வெளியிட வேண்டிய தேவை இருக்குன்னு. பணம் தயாரிப்பாளருக்கு தேவை இருக்குல்ல. இது என்ன விஜய் பணம் அப்பயே வாங்கிட்டு இருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகலனாலும் அவர் படத்துக்கு பணம் நடிச்சதுக்கு அவருக்கு வர வேண்டியது வந்திருக்கும். இது வந்து படத்தை தயாரிச்சான் அவன் போண்டி ஆயிடணுமாப்பா? இல்ல, தியேட்டர் இது ஒரு பிசினஸ் தானேங்க. அதுதான் தியேட்டர்கள் பிசினஸ் தான். ஓகே, பிசினஸ் தான். அப்ப பிசினஸ்ல ஒரு ஆள் நஷ்டம் அடைவதுக்கு வேலை பண்ணுவோம். இல்ல, தியேட்டர்ல போய் தியேட்டர் ஓனரே சொல்றாரு நான் டிக்கெட் அதிகமா தான் விற்பேன், இது லைவ்ல சேட்டலைட் சேனல்கள்லாம் வருது, 1000 ரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்னு. இதை சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய ரசிகர்களே சொல்றாங்க, நான் 2000 நாளும் வாங்குவேன், 3000 நாளும் வாங்குவேன் அப்படின்னு. இதையும் பெரிய அளவுல கண்டிக்கல. இதையுமே எதிர்கட்சிகள் எல்லாருமே எடுத்து சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறது விஜய் மேல இதே தான். ஸோ இதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டே. விஜய் மட்டும் இல்லைங்க, ரஜினிக்கும் இதே கதி, அஜித் படத்துக்கும் இதே கதி. இது சினிமா துறையின் சாபக்கேடுங்க. நடிகர்கள் வந்து இது ஆட்சியாளர்களுக்கு இதுல பொறுப்பு இருக்கு. As actor Vijay, he can't control, but as CM of Tamil Nadu, he has a role to curb this bad practice. First day first show na enna எதுக்காக? இப்போ ஏரோப்ளேன்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 5000 ரூபாய் இருக்கும் மெட்ராஸ் டு ட்ரிவாண்ட்ரம். ஆனால் கிறிஸ்மஸ், தீபாவளி, ஓணம்ல 25000 ரூபாய்க்கு விற்பான். நீங்க அதை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா டிமாண்ட் அதிகமாக வரும்போது, சப்ளை கம்மியாக இருக்கும்போது அவன் விலையை ஏற்றுறான். நீ எப்படி இருந்தாலும் பார்த்தாவ. ஸோ இதெல்லாம் வந்துங்க மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் டிசைட் த பிரைஸ்ன்னுவான். கேட்டா இதான் மார்க்கெட் எக்கனாமி. நாளைக்கு நான் விற்க தயாரா இருக்கியா, அவன் வாங்க உனக்கு என்ன நடுவில் இருந்து கேட்பான். இப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீ அதை வயலேட் பண்ணாதன்னு சொல்லலாம். அப்போ கவர்மெண்ட் கையில் இருக்கிறவங்க சொல்லலாம், புரியுதுங்க? அதனால தான் சொல்றேன், முன்னால விஜயால இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வெறும் நடிகர், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஸோ ஈ கேன் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு தானே ஒரு ஷோ 2 ஷோ தானே ஓடி இருக்கு. கிவ் ஹிம் சம் டைம், எப்படி பண்றாரு பார்ப்போம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக நன்றி.